வணக்கம். நெருப்பு தமிழன். சினிமா மோகங்க எல்லாம் சினிமாவில் இருக்கிற பூரா காவாலி பயிலுக, காலி பயிலுக. அவங்கெல்லாம் தொண்டர்களா? இவனுங்களெல்லாம் ஒரு ஒரு ஒழுங்குபடுத்த முடியல. இவன்லாம் ஒரு தலைவனா? சினிமாக்காரனுங்க, சினிமா பயலுங்க, எல்லாம் சினிமா ரசிகர்கள் இப்படித்தாங்க இருப்பானுங்க. என்னங்க இது? அதாவது அஜித் படம் பார்க்கும்போது கட் அவுட்டு கட்டுறேன்னு ஒருத்தன் காலுகை உடஞ்சிச்சு. அதற்கப்புறம் அஜித் படம் பார்க்குறதுக்கு அப்பா காசு கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தன் தலையில் தீய பற்ற வச்சான். இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. அதற்கப்புறம் இன்றைக்கு அரசு எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாரும் சிவகார்த்திகேயன் வரைக்கும் உட்காந்து அரசு நிகழ்ச்சிகளில், அதாவது கல்வியை பற்றி பேசுவதற்கு சிவகார்த்திகேயனுக்கு என்னங்க அருகதை இருக்குது? அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் கல்வியை பற்றி பேசுவதற்கு. இங்கே அப்போ தமிழ்நாட்டில் சினிமா இல்லைன்னா, சினிமா மோகம் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்க. எம்ஜிஆர் யார்? சினிமா மோகம் இல்லையா? ஜெயலலிதா யார்? சினிமா மோகம் இல்லையா? கலைஞர் கருணாநிதி யார்? சினிமா மோகம் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் யார்? சினிமா மோகம் இல்லையா? சீமான் யார்? சினிமா மோகம் இல்லையா? அப்போ விஜய் மட்டும்தான் சினிமா மோகம், மற்ற எவனும் சினிமாவிலேருந்து வரல. சினிமாவில் இருக்கிற மோகம் தானுங்க ஊரில் ஒவ்வொருத்தவனும் நடிகர்களினுடைய பெயரையும் நடிகைகளினுடைய பெயரையும் தானுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். சினிமா மோகத்தினால தானுங்க அவனுங்க 200 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறானுங்க. ஒவ்வொரு படமும் 500 கோடி 600 கோடி வசூலிக்குதுங்க. சினிமா மோகம் தானுங்க தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனுடைய உயிரிலும் உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவன் ரத்தத்திலும் ஊர்ந்து சினிமா தானுங்க. இதுதானுங்க உண்மை. இப்போ என்னங்க திடீர்னு இப்போ மட்டும் உங்களுக்கு சினிமாவின் மீது ஒரு அவதூறு? நம்ம உட்காந்து பார்க்குறதும் சினிமா படம் தான், உட்காந்து டிவி நிகழ்ச்சிகள் பார்க்குறதும் சினிமா பற்றி தான். பாட்டு, சூப்பர் சிங்கரு, சன் சிங்கரு, அசத்த போவது யார், அசத்திக்கிட்டு இருப்பது யார், குக்கு வித்து கோமாளி, இதெல்லாம் என்னங்க? எல்லாமே சினிமா மோகம் இல்லையா? வாழ்க்கையே சினிமா மோகம் தானுங்க. என்னமோ விஜய்க்கு மட்டும் சினிமாவுன்னு ஒரு பட்டம் குத்துறீங்க. பேசுவானுங்க, நாக்கில் நரம்புல இல்லை, அப்படி தான் பேசுவானுங்க.